சனியை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்பார்கள். இவர்களை சனி பகவானுக்கு பிடிக்காது. விளக்கேற்றப்படாமல் இருள் சூழ்ந்த இடங்கள், எப்போதும் அமங்கல சொற்களை பேசுபவர்களை கண்டால் சனிக்கு பிடிக்காது. தன் தீய பார்வையால் திரும்பி பார்ப்பார். பொய், களவு, சூது, வாது செய்பவர்களுக்கு தண்டனை தர சனி பகவானுக்கு பிடிக்கும். சுத்தமில்லாத இடத்தில் சூன்யம் குடியிருக்குமே தவிர திருமகள் இருக்க மாட்டாள். ஆனால் சனி பகவானுக்கு அவ்விடங்கள் தான் அதிகம் பிடிக்கும். அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்கு தீராத துன்பத்தை தருவார். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை கொண்டு மற்றவரை வஞ்சித்து வாழ்பவர்களை கூட வாழவிடாமல் தண்டிக்க சனி பகவானுக்கு பிடிக்கும். அன்றாடம் சுத்தம் செய்யாத வீட்டிலும் அனுதினம் அழுகுரல் கேட்கும் இல்லத்திலும் சனி பகவான் நீங்காமல் நிரந்தரமாக இருப்பார். தாய்க்கு அடங்காத பெண்கள், தகப்பனுக்கு அடங்காத மகன், உடன் பிறந்தோரை வஞ்சிக்கும் துரோகி, இவர்களை சனி கால நேரம் பார்த்து தண்டிப்பார். உலர்த்தாத துணியை உடுத்துபவர்களை கண்டால் சனி பகவானுக்கு கொள்ளை பிரியம். உடனே பற்றிக் கொள்வார். ஈரம் சொட்ட சொட்ட வீட்டினுள் செல்பவர்களை பார்த்தால் சனி பகவானுக்கு அவர்கள் மீது பாசம் அதிகமாம். உடனே அவர்களை பிடித்துக் கொள்வார். முதல் நாள் உடுத்திய துணியை மறுநாளும் பயன்படுத்துபவர்களை பார்த்தால் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். குளிக்காமல் அசுத்தமாக இருப்பவர்களை கண்டாலும், தலை சீவாமல் தலைவிரி கோலமாக இருப்பவர்களை கண்டாலும் சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும்.